ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது ஆப்பிள் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆப்பிள் ஒன்று எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். இதை வறுத்துடலாம். பேனில் நெய் ஊற்றிருக்கேன். நெய் சூடானதும் உடச்ச முந்திரி பருப்பை வறுத்துடலாம். முந்திரி பருப்பு வறுபட்டுச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றிடலாம். அடுத்து கட் பண்ண ஆப்பிளை நெய்யில் வதக்கிடலாம். வதக்கின ஆப்பிளை ஒரு தட்டில் மாற்றிடலாம். ரவா அளந்த டம்ளரால் 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். தண்ணி சூடானதும் ஆப்பிளை சேர்த்துடலாம். ஊற வச்ச பாதாமை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ரவையை சேர்த்துடலாம். கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிடலாம். ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துடலாம். ரவா வெந்துச்சு. ரவா அளந்த டம்ளரால் 1.25 டம்ளர் சர்க்கரை சேர்த்துடலாம். நெய் 1/4 கிண்ணம் சேர்த்துடலாம். அடுத்து வறுத்த முந்திரி பருப்பு, ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய ஆப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.